ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டுடே லஞ்ச் என்னென்னா பாருங்கள், மட்டன் சாப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மட்டன் சாப்ஸ் பாருங்கள், நெஞ்செலும்பு பாருங்கள், எலும்பு கிட்னி, ஈரல் பாருங்கள், சுத்து கொழுப்பு சாப்ஸ், மட்டன் சாப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸ் லாலிபப் மாதிரி குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி இப்படி வெட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கிலோ மட்டன் சாப்ஸ். இன்றைக்கி இதோட வந்து என்ன போடுறோன்னா பாருங்கள், பீன்ஸ், கிட்னி பீன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கோத்தகிரியில் தான் கிடைக்கும். பச்சை அவரை கிட்னி பீன்ஸுன்னு சொல்லலாம். இதில் மட்டன் குழம்போட குருமா மாதிரி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்ஸோட. அதோட உருளைக்கிழங்கு பாருங்கள், தோலோடு போட்டிருக்கோம். இந்த தால் சாக்கெல்லாம் இப்படி தான் போடுவாங்க, பிரியாணி தால் சாக்கு. நாங்கள் இன்றைக்கி குருமா மாதிரி தான் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த தோலோடு போடுறது ரொம்ப நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிஞ்ச தக்காளி, அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டிருக்கோம். தேங்காய், கசகசா, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு, முந்திரி, ஒரு 4-5 முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். இதை அரைச்சி குருமா மாதிரி இதோட ஆட் பண்ணணும். தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு, பிரியாணி இலை, தாளிப்பைட்டம், வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவி ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சாப்ஸ் குழம்பு செய்யறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தாளிக்கலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம். தாளிச்சிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு நாங்கள் கொஞ்சம் சேர்த்தியே விடுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, ஒரு லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் தான் சப்போர்ட் பண்ணணும், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கறி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நெஞ்செலும்பு மார்க்கண்டம் மட்டன் சாப்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாலிபாப் மாதிரி, இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சாப்ஸ். இதுலேயே ஈரல், எலும்பு, ஃப்ரெண்ட்ஸ் சுத்து கொழுப்பு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுத்து கொழுப்பு, கிட்னி, நல்லா வதக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி எல்லாமே போட்டிருக்கோம் தாளிக்கிறதுல. இது நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இதிலே கொஞ்சம் கறி மசால் தூள், கறி மசால் தூள், வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, கரம் மசாலா எல்லாம் போட்டு மசாலாலே நல்லா வதங்க விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா வதங்கிருச்சு மசாலாலேயே. பாருங்கள், சுத்தமான மரச்செக்கு எண்ணெய், கடலெண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பெருசு பெருசாக வெட்டின கிழங்கு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிழங்கு, பெரிய கிழங்கா ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே கொஞ்சம் கிட்னி பீன்ஸ், பச்சை அவரை. இது இந்த ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த பச்சை அவரை கிடைக்கும், அங்கே வாங்கினது. இந்த மசாலாவோட இதையும் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவோட அந்த அவரை, கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரை கொட்டை, பச்சை அவரை, கிழங்கு. குழம்பு 3-4 நாள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மசாலா அரைச்சாச்சு, எல்லாம் பச்சையாகவே நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்க வீடியோவில்.
அது ஃபுல்லாக அரைச்சாச்சு. இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 5 விசில். உப்பு காரமெல்லாம் பார்த்து மூடிட்டோம்னா ஒரு 5 விசில் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் ஊற்றியாச்சு, தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குருமா ஃப்ரெண்ட்ஸ் 10-20 பேர்னாலும் இது சாப்பிட்லாம். 2 நாள் 3 நாளைக்கு நல்லாயிருக்கும். இது மூடி ஒரு 5 விசில் விட்டுட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இதோட சாப்பாடு வீடியோ மதியம் 1:30 மணிக்கு வரும். தவறாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 விசில் வரட்டும்.